தான் என் கல்யாணமே நடக்குதாம். அதனால ஜாதகத்துல இருந்த போட்டோ பார்த்திருப்பாங்க. நேர்ல இனிமே தான் வந்து பார்க்கணும். ஏன் கேக்குற? இல்ல, மத்த மாப்பிள்ளைங்கள்லாம் போட்டோவுல பார்த்தும் நேர்ல வந்து பார்த்தவும் பிடிக்கல. போட்டோவுல பார்த்த மாதிரி இல்லைன்னு தகராறு பண்ணிருக்காங்க. இதுல அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதனால தான் கேட்டேன். என்னடி சொல்ற? ஆமா. ஏண்டி திடீர்னு குண்டு தூக்கி போடுற? நிஜமாவே நீ சொல்றபடி நடந்துருச்சுன்னா நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குடி. என்ன விட அப்பா அம்மாவை பாத்தியா? ஒரே நாள்ல 10 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஜாலியா கேலியும் கிண்டலுமா இருக்காங்க. நீ சொல்றபடி அப்படி ஏதாச்சும் ஆயிட்டா மொத்த சந்தோஷமும் போயிடுமே. உன் அக்கா வீட்டுக்கார் வேற எப்படி இருப்பாருன்னே தெரியலையே. அப்பாதான் அவங்க யாரு என்னன்ற விவரத்தை சொல்லிட்டாருல. அவங்க சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நம்ம நேர்ல போலாம். அங்க வருவாருல்ல. ஏன் கவிதா, அப்ப நம்ம எப்ப போய் அவரை நேர்ல பார்க்கலாம்? பார்க்கலாம். ஆனா நீதான் ஓவரா அலட்றியே. நெக்லஸ் கேட்டா கூட ஒரு தடவை தான் போடணும்னு கண்டிஷன் போடுற. அதான் யோசனையா இருக்கு. இல்ல கவிதா, நீயே போட்டுக்கோ. தூங்கும்போது போட்டுக்கிறியா? வேண்டாம். மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரும்போது மட்டும் கொடுத்தா போதும். எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு ஐடியா சொல்லுடி. என்னடி திடீர்னு டோட்டலா சரணடைஞ்சிட்ட? ஓகே, யோசிப்போம். அப்பா அவ்வளவு பெரிய இடம்னு சொல்றாரு. அதனால மாப்பிள்ள கண்டிப்பா உன்னை ஊருக்குள்ள எங்கேயாவது, காலேஜ் போற வழியில எங்கேயாவது பாத்திருக்க சான்ஸ் இருக்கு. மாப்பிள்ள உன்னை நேர்ல பார்த்துட்டு லவ் மட்டும் அப்பா கிட்ட சொன்னா அண்ணிய நம்பின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் கவிதா. அப்படி மட்டும் நடந்து மாப்பிள்ளை மட்டும் என்ன நேர்ல பார்த்து ஓகே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, உனக்கு கோவிலே கட்டுறேன். கோவிலும் கட்ட வேணாம், குளமும் கட்ட வேணாம். நீ கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கி கொடு. கண்டிப்பா வாங்கி தரேன். ஐயோ, யோசிக்க எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றது கவிதா? மாப்பிள்ளையே நேர்ல பார்க்கலாம். பிடிச்சிருக்கான்னு நாமளே கேட்கலாம். போடி, அப்பா கொன்றுவாரு. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. அவர் மட்டும் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம், அவர் மாப்பிள்ளையா நம்ம பார்க்க கூடாதா? கவிதா, எப்படி? எப்ப போய் பார்க்கலாம்? சொல்றேன், தூங்கிட்டு நாளைக்கு சொல்றேன். பாத்தியானா என் தங்க தலைவிய? உடல் மண்ணுக்கு, உயிர் எங்க சுதாவுக்கு. எங்க தலைவி நம்ம ஊருக்கு வருதுன்னு தெரிஞ்சோன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுதானா? என் வாழ்நாள் லட்சியம் என்னன்னு தெரியுமாண்ணா? என் தங்க தலைவிக்கு வெங்கல சிலைய நம்ம ஊர்ல வைக்கிறதானா? தங்க தலைவி இங்க வந்ததும் இந்த தகவலை சொல்லிட்டு குழு அமைச்சு வசூல தொடங்கிட வேண்டியதான். எங்கண்ணா? ஏண்டா, நல்லா படிச்சு வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சு வருவேன்னு பார்த்தா நடிகைக்கு சிலையா வைக்கிற ஒன்னா? விடுப்பா. நீ கூட தான் அந்த காலத்துல சாவுத்திரிக்கும் சராஜ தேவிக்கும் கோயில் கட்டணும் அலைஞ்சிருக்க. எல்லாம் தாத்தா சொல்லிட்டாரு. எங்கடா போற? நீ உள்ள பாப்பா, நான் வரேன். நீ படிச்சு வேலைக்கு போய் பெத்தவங்களுக்கு கஞ்சி ஊத்துவேன்னு பார்த்தா நடிகைக்கு சிலை வைக்க போதா? சொல்லு பிபி. எப்படி இருக்க வாணி? நான் நல்லா இருக்கேன். என்ன மேடம் காலங்கத்திலே ஃபோன் பண்றீங்க? காலையில கனவு எதுவும் வரலையா, இல்ல கனவுல படம் ஓட்டுற ஆபரேட்டர் வரலையா? இல்லடி, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ ஃப்ரீயா இருக்கல? இல்ல, பிஸியா ஏரோப்ளேன் ஓட்டிட்டு இருக்கேன். ஓ, எருமை மாடு மேய்ச்சிட்டு இருக்கியா? என்னடி சொல்லு. இல்ல, எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. வாவ், கிரேட். அண்ணா கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு இருந்தா, இப்போ நானி கோனி சொல்லிட்டு இருக்க. என்ன விஷயம்? அது ஒரு பெரிய கதடி.
நடக்குமா? என்னாலயே நம்ப முடியல. உன்னால எப்படி நம்ப முடியும்? அப்போ காலேஜுக்கு வரும்போது பெரிய ட்ரீட் இருக்கு. இல்லடி, நான் யார்கிட்டயும் சொல்லல. நான் சொன்னா கண்டிப்பா என்னை கிண்டல் பண்ணியே கொன்னுடுவாங்க. நீயும் சொல்லாத, சரியா? ஓகே மேடம், உத்தரவு. ஆனா கத்திரிக்காய் முத்து நான் கடத்தருக்கு வந்துதான் ஆகணும். என்னடி வாணி, ஃபர்ஸ்ட் எல்லாம் நீயே ஜோக் சொல்லி நீயே சிரிச்சுப்ப, இப்ப பழமொழி வர சொல்ற. சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். அக்கா 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 ஏ பேபி. என்னடா? என்னடா? போலாம். வா 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 வா. ஏனுங்க, முக்கியமான கல்யாணத்துக்கு போகணும். நானே சேவ் பண்றேன்ட்டு முகத்துல கீரல் போட்டுக்காதீங்க. ஒரு எட்டு கடைக்கு போய் சேவ் பண்ணிட்டு வாங்க. அட சேவ் பண்ண கடைக்கு போனா காசு கொளுத்து போச்சுன்னு நினைப்பாங்க. ஒரு கீரல் கூட இல்லாம நானே சேவ் பண்றேன் பாரு. பார்த்து போட்டு நீயே மூக்குல விரல வைப்ப பாரு. 6 மூக்கலங்க. என்ன பிள்ளையோ அப்பா. ஐயோ, இந்தாங்க டவல். ஏனுங்க, என்ன பயமுத்த தானே ஜாம் தட இருக்கீங்க முகத்துல. ஆமாண்டி. சார் என்ன சாப்பிட்றீங்க? சார் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு சுதா தோசை. சுதா தோசையா? சாதா தோசைப்பா. சுதா மேடம் நம்ம ஊருக்கு ஷூட்டிங் வராங்கல்ல, அந்த ஞாபகத்துல சொல்லிட்டேன். நீங்க போங்க. தமிழ்நாடே சுதா பைத்தியமா தீருறாங்க. இது எங்க போய் முடிய போதோ? ஆமாண்டா, ஷூட்டிங். ப்ரொடக்ஷன்ல யாருப்பா? தேங்காய் எடுத்துட்டு வந்து கற்பனை எடுத்துங்க. ஷாட்டுக்கு டைம் ஆச்சு பார். ஏய் கலை, எப்பவுமே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதும் இல்ல முடியும் போது தான் வருவோம். ஆமா, இப்ப ஸ்டார்டிங்கே வந்துட்டோம். ஃபுல்லா பார்த்துட்டு தான் போறோம். சரியா? கண்டிப்பா. எப்படி நீ கடையை விட்டு வந்த? கதை விட்டுட்டு வந்திருக்கேன். உன் வீட்டுக்கு போறேன்னு. அதனால அப்பா உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். நல்ல வேளை அரசியல் பேசுறவர் ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு இன்னும் 2 நாளைக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அண்ணா, அது எந்த நடிகை? உங்களுக்கு தெரியாதா? இவங்க தான் சுதா மேடம்.